இயேசுவின் சோதனைகள். சோதனைகள் அனைத்தும் சாதனைகளுக்கான படிக்கட்டுகள். தவறி விழும்போதுதான் எழுந்து நிற்கும் பலம் கிடைக்கிறது. ஆனால் சோதனையிலே முடங்கிவிட்டால் சாதிக்கப் போவது எப்போது? இயேசுவும் சோதிக்கப்பட்டார். மனிதனாக அவர் மனித ஆசைகளுக்கும் உணர்வுகளுக்கும் அடிமையாகப்பட சோதிக்கப்பட்டார். ஆனால் அவர் தன் வல்லமையால் தன் வாழ்வு இறை துறைமுலம் நிறைவேற்றவே என்ற இலக்கு தெளிவு கொண்டிருந்ததனால் சோதனைகளை சாதனைகளாக மாற்றினார். நாமும் இலக்கு தெளிவோடு வாழும் போது சோதனைகளை சாதனைகளாக மாற்ற முடியும். இயேசு ஏன் சோதிக்கப்பட்டார்? கடவுளின் மகன் இயேசு. இந்த சோதனை இவருக்கு தேவையானதா? எதற்காக இவர் சோதிக்கப்பட வேண்டும்? இவர் கடவுளின் மகன்தானே. தந்தையும் நானும் ஒன்றே என்று கூறியவருக்கு இந்த சோதனை வேண்டுமா? இவர் சோதிக்கப்படுவதற்கு முன்பாக மத்தேயு எழுதிய நற்செய்தியின்படி அவர் திருமுழுக்கு பெறுகிறார். அப்பொழுது இயேசு திருமுழுக்கு யோவானை பார்த்து, கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை. இவருடைய செயல்கள் அனைத்தும் தன் தந்தையை சார்ந்ததை தவிர அவரை சார்ந்ததல்ல என்பதும், அங்கே என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று குரல் கேட்டதும் நாம் அறிவோம். சாத்தான் யார்? ஏன் அவனால் சோதிக்கப்பட வேண்டும்? சாத்தான் இவர்கள் வானதூதர்களுக்கு இணையானவர்கள், ஆனால் கடவுளுக்கு கீழ்ப்படியாததால் இவர்கள் கெட்ட வானதூதர்கள், அதாவது சாத்தான் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர் எப்பொழுதும் வானதூதர்களோடும் கடவுளின் அருகிலும் இருப்பார்கள். ஆனால் நமக்கு தீய எண்ணங்களை தூண்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதனை விவிலியத்தில் நாம் பார்க்கலாம். ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர். சாத்தான் அவர்கள் நடுவே வந்து நின்றான் என்று யோபு 1:6 சாத்தான் கூட ஒளியை சார்ந்த தூதனாக நடிக்கிறானே என்று 2 கொரிந்தியர் 11:14 மேலும் இன்னும் பல இடங்களிலும் நாம் பார்க்க முடியும். அதனாலே இவர்கள் பியரர் ஆஃப் லைட், ஓ டே ஸ்டார், சன் ஆஃப் தி மார்னிங், இதனை லத்தீன் மொழியில் லூசிபர் என்று அழைக்கப்படுகிறது. இதே போன்று புதிய ஏற்பாட்டில் இவன் பேய்களின் தலைவன், பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றார்கள். அவ்வார்த்தைக்கு லார்ட் ஆஃப் த ஃபிளைஸ் ஆர் லார்ட் ஆஃப் த டங் என்று பொருள். இன்னும் பல இடங்களில் சாத்தான் பல பெயர்கள் மூலமாக அழைக்கப்படுகிறான். சாத்தானின் மறுபெயர்கள் விடிவெள்ளி, பொய்க்கு பிதா, குற்றம் சாட்டுகிறவன், கொலை பாதகன், சோதனைக்காரன், கர்ஜிக்கிற சிங்கம், உலகத்தின் அதிபதி, இருள் சூழ்ந்த உலகின் மீது ஆற்றல் உடையவன், உலகின் தெய்வம். இந்த சோதனை இயேசுவுக்கு தேவைதானா? கண்டிப்பாக இந்த சோதனை இயேசுவுக்கு தேவையானதுதான். முதல் ஆதாம் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் தனது சோதனையை தோற்று போனான். அதனால் பாவம் இங்கே நுழைந்தது. அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்காகவே இயேசு இந்த சோதனையை ஏற்றுக்கொண்டார். அவர் அந்த சோதனையை ஏற்றுக்கொள்வதற்காகவே மனிதனாக அனுப்பப்பட்டார் என்பதும் நாம் அறிந்ததே. ஆயினும் நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு. அதை நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறேன். அந்த திருமுழுக்கு நமக்கு மீட்பை கொடுப்பதும் அவர் அரசர் என்பதற்கு தகுதியானவர் என்பதை நிரூபிக்கவும் இந்த சோதனையே. அதைத்தான் தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுகிறவருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர் என்பதை பார்க்கின்றோம். எப்படி அவர் சோதனைக்கு உட்படும் போது ஆவியானவர் உதவினாரோ, அதே போன்று நாம் சோதனைக்கு உள்ளாகும் போது கடவுள் நம்முடனே இருப்பார். சாத்தான் இவரை சோதிக்க வேண்டுமா? நாம் கிறிஸ்து வழியாக நமக்கு ஏற்புடையவர் ஆகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தார். என்னிடம் பாவம் உண்டு என்று உங்களில் யாராவது என்மேல் குற்றம் சுமத்த முடியுமா? நான் உங்களிடம் உண்மை கூறியும் நீங்கள் ஏன் என்னை நம்புவதில்லை? வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. இவர் குற்றமற்றவர், பாவமற்றவர் என்பது விவிலியம் நமக்கு கூறுகிறது. ஆனால் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார், அதுவும் சாத்தானால். இங்கு அவரது தெய்வீக தன்மை சோதிக்கப்படவில்லை, மாறாக அவரின் மனித தன்மையில் சோதிக்கப்படுகிறார். அவர் நம்மை போலவே சோதனையை ஏற்றுக்கொண்டார். முதல் ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் சோதிக்கப்பட்டான், ஆனால் தோற்று போனான். 2ஆம் ஆதாம் இயேசு பாலைவனத்தில் மனித தன்மையில் சோதிக்கப்பட்டார்.
எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார், வெற்றியை கண்டார். அந்த சோதனை காலத்திலும் அவர் பாவம் செய்யவில்லை. அதை எபிரேயர் 4:15 நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார் எனினும் பாவம் செய்யாதவர் என்பதை பார்க்கிறோம். கடவுளின் மகன், கடவுளின் ஆவியை பெற்றவர், கடவுளால் அனுப்பப்பட்டவர் இப்பொழுது சாத்தானால் சோதிக்கப்பட வேண்டுமா என்றால், ஒருவரின் உண்மையான குணம் சோதனையின் மூலமாகத்தான் தெரியும். ஒருவர் மனித தன்மையில் சோதிக்கப்படும் போது அவரின் பலவீனம் அங்கே வெளிப்படும். அதனால் சாத்தானால் சோதிக்கப்பட அனுப்பப்பட்டாலும் வானதூதர் அவருக்கு பணிவிடை புரிந்தனர். இந்த சோதனையில் வெற்றி பெறும் போது அவர் உண்மையான அரசர் என்றும் அவரே மக்களை மீட்பார் என்றும் வெளிப்படும். கடவுளால் நாம் சோதிக்கப்படும் போது அது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதே சோதனை சாத்தானால் வரும்போது தீமையை தரக்கூடியதாக இருக்கிறது. சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்தே வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் எவரையும் சோதிப்பதில்லை. நமக்கு வரும் சோதனையை எதிர்கொள்ளும் போது கடவுளின் தூதர் நம்மோடு இருப்பார். சோதனையில் விழுந்து விடாதவாறு நம்மை காத்து கொள்ள வேண்டும். இயேசுவுக்கு பல சோதனைகள் வந்ததை நாம் பார்க்கிறோம். பேதுருவின் அறிக்கையிலும் எனக்கு நேரிட்ட சோதனையில் என்னோடு கூட இருந்தீர்கள் என்பதை காண்கிறோம். இயேசுவின் முதல் சோதனை. சாத்தான் தனது முதலாவது சோதனையில் அப்பத்தை மையமாக வைத்து சோதிக்கிறான். உணவு என்பது ஒவ்வொரு உயிரினத்திற்கும் முக்கியமான ஒன்று. அதுவும் ஒருவர் பசியில் இருக்கும் போது அந்த உணவின் தேவை எப்படி என்று நாம் அறிவோம். இவ்வுலகத்தில் முதல் சோதனையும் முதல் பாவமும் ஓர் உணவால் வந்தது என்பதை தொடக்க நூல் 3:5 பார்க்கிறோம். முதல் ஆதாம் சாத்தானின் சோதனையில் தோற்று போனான். இரண்டாம் ஆதாம் சாத்தானை தோற்கடித்தார். அதுதான் இயேசு. மனிதனாக இருந்த முதல் ஆதாம் கடவுளை போல் வாழ ஆசைப்பட்டான், அதனால் தோற்றான். கடவுளாக இருந்த இரண்டாம் ஆதாம் மனிதனாக பிறந்து நம்மை கடவுளிடம் அழைத்து செல்ல வந்தார், அதனால் அவர் வென்றார். ஏனெனில் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறார். ஏன் இயேசு கற்களை அப்பமாக மாற்றவில்லை? 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு உணவு அளித்தவர், 7 அப்பங்களை கொண்டு 4000 பேருக்கு உணவு அளித்தவர், மக்கள் மீது பரிவு கொண்டவர் இங்கு மட்டும் ஏன் செய்யவில்லை என்றால், தன் அதிகாரத்தையும் வல்லமையும் தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தவில்லை. இங்கே சாத்தானின் திட்டத்தை கவனிக்க வேண்டும். நம்மால் ஒரு செயலை செய்ய முடியவில்லை என்றால் சாத்தான் நம்மை சோதிக்காது. எது என்னால் முடியுமோ அதையே சாத்தான் சோதித்து பார்க்கும். இயேசு இறையாட்சி பற்றி அறிவிக்கும் போதெல்லாம் மக்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு உணவு அளித்தார். இயேசு சாத்தானின் வார்த்தைக்கு இடம் கொடுக்காமல் தன் தந்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததால் அவர் வெற்றி கொண்டார். கீழ்ப்படியாமையில் வந்த பாவம், துன்பம் நம் விவிலியத்தில் பல இடங்களில் பார்க்கக்கூடும். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வந்தபோது உணவுக்காக சிரமப்பட்டனர். அப்பொழுது கடவுளையும் மோசேவையும் முணுமுணுத்தினார். அப்போது மோசேயின் வேண்டுதலுக்கிணங்க கடவுள் மன்னாவை பொழிந்தார். ஆக உணவு என்பது ஒரு மனிதனுக்கு தேவையாக இருந்த அந்த உணவை கொண்டே சாத்தான் இயேசுவை சோதித்தான். இரண்டாம் சோதனை. முதலாவது சோதனையில் இயேசு பாலைவனத்தில் சோதிக்கப்பட்டார். இரண்டாவது சோதனையில் இயேசு ஆலயத்தின் உயரத்தில் அழைத்து செல்லப்பட்டு, நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தாம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார், உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளின் மேல் தாங்கிக் கொள்வார் என்ற ஆண்டவரின் வார்த்தையை பயன்படுத்தி இயேசுவை சோதிக்கிறார். ஆலயத்தில் கடவுள் இருப்பார், அவர் உன்னை காப்பார், ஆகவே நீ மேலிருந்து குதி என்றான். ஆண்டவரும் அதே இறை வார்த்தையை மேற்கோள் காட்டி, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளது என்று கூறினார். மாசாவை நீங்கள் சோதித்தது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம். கடவுள் இஸ்ரேல் மக்களை பாலைநிலத்தில் சோதித்தார். இஸ்ரேல் மக்களும் கடவுளை சோதித்தனர். அவர்கள் மோசேவை வெறுத்தனர். சாத்தானும் ஆண்டவரை எவ்வளவோ சோதித்தாலும் ஆண்டவர் சாத்தானுக்கு இடம் கொடுக்கவில்லை. இச்சோதனையால் கடவுளின் பார்வையில் இயேசு எப்படி அரசர் என்பதையும், சாத்தான் பார்வையில் அவர் எப்படி தகுதி இல்லாதவர் அல்லது பலவீனமானவர் என்பதையும் காட்டுவதாக நாம் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தியின் தொடக்கத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு அரசர், அவர் தாவீது மரபை சார்ந்தவர் என்று உள்ளது. உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகும் நாட்டுக்குள் சென்று அதை உடமையாக்கி அதில் குடியேறியபின் என்னை சுற்றிலும் உள்ள எல்லா வேற்றினத்தாரையும் போல நானும் எனக்கு ஒரு அரசனை ஏற்படுத்துவேன் என்று நீ சொல்வாய். இங்கே அரசருக்கான விதிமுறைகளை பற்றி கூறுகின்றார்.
அரசருக்கான தகுதியை கடவுள் பட்டியலிடுகின்றார். அரசன் நான் தேர்ந்தெடுத்தவனாக இருக்க வேண்டும், நீங்கள் அல்ல. அவர் இஸ்ரேலானாக இருக்க வேண்டும், வேற்றினத்தவராக இருக்கக்கூடாது. அதைத்தான் தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். அரசர் ஆண்டவரால் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும், மனிதரால் அல்ல. அதைத்தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சான்று பகரும் போது தூய ஆவியின் செயலை குறிப்பிடுவார். அப்பொழுது என் அன்பார்ந்த மைந்தன் இவரே என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. பிற இனத்து பெண்ணை திருமணம் செய்யலாகாது, ஏனென்றால் நாம் வேற்று மதத்தின் கடவுளை வழிபட காரணமாயிருக்கும். அதற்கு சிறந்த மனிதன் சாலமோன் அரசன். அந்நிய பெண்களோடு களவு வைக்காது. இயேசு தம் அரசர் என்பதையும் இறை வார்த்தையின்படி வாழக்கூடிய கடவுளின் மகன் என்பதையும் நிரூபித்து சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தார். மூன்றாவது சோதனை. முதல் 2 சோதனைகளிலும் சாத்தான் நீ கடவுளுடைய மகனாய் இருந்தால் என்று பயன்படுத்தியது. ஆனால் இப்பொழுது இவன் கீழ்ப்படிய கூடியவர் என்று அறிந்து சாத்தான் சோதனையை வேறு விதமாக மாற்றிவிட்டது. அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டி சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையும் அவருக்கு காட்டி அவரிடம் நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் நோக்கு தருவேன் என்றது. சற்று சலுகையோடு எல்லோருக்கும் முன்னாடி என்னை ஆராதிக்க வேண்டாம், தனிப்பட்ட முறையில் என்னை ஆராதித்தால் போதும் என்றது. ஆனால் ஆராதனை கடவுளுக்கு மட்டுமே தவிர வேற்று தெய்வத்திற்கோ அல்லது மனிதர்க்கோ அல்ல. ஆனா இஸ்ரேல் மக்கள் செய்த தவறு ஆண்டவருக்கும் ஆராதனை, மற்றவருக்கும் ஆராதனை செய்தனர். நாம் யாரை ஆராதிக்கிறோமோ அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். சாத்தான் நீ என்னை ஆராதித்தால் இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் தருவேன் என்றது. கடவுள் தாம் தேர்ந்து கொண்ட அரசருக்கு இந்த நாட்டை உமக்கு உரிமை சொத்தாகுவேன், பூவுலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடமையாக்குவேன் என்று கடவுள் ஆணையிட்டு கூறியது. அப்படி என்றால் சாத்தான் இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன் என்று எவ்வாறு கூற முடியும்? தொடக்க நூலில் கடவுள் உலகத்தையும் விலங்கு பறவை அனைத்தையும் படைத்து அதன் அதிகாரத்தை மனிதருக்கு கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட, அவருக்கு பணிந்து அவர் பெயராலே ஆணையிடு, அவருக்கு மட்டுமே ஆராதனை செய் என்று இறைவார்த்தையை மேற்கோள் காட்டியது. அதற்கு அகன்று போ சாத்தானே என்று கூறினார். ஏனெனில் எந்த ஒரு மனிதரும் 2 தலைவருக்கு பணிவிடை செய்ய முடியாது என்று இயேசு நமக்கு கற்பித்ததும் நாம் அறிந்ததே. ஆகவே ஆண்டவர் இந்த 3 சோதனைகளை வென்று துன்ப கிண்ணத்தை ஏற்க தயாராகிறார். அப்பொழுது வானதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தனர். நான் என்ற எண்ணமே சோதனைகளுக்கு காரணமாக அமைகின்றது. சாத்தான் 3 முறை இயேசுவிடம் அவரை குறித்து மட்டுமே சிந்திக்க முன்னிலைப்படுத்த வழிகளை உருவாக்கியது. கல்லை அப்பமாக மாற்று, பசியை காட்டியது, அவர் பசியாயிருப்பதை அறிந்து இதை செய்தது. இவை அனைத்தையும் உனக்கு தருவேன், உலக மாய அதிகார மோகத்தை காட்டியது. உன் வானதூதர்கள் உம்மை தாங்குவர், இறைமகன் என்பதை காட்ட செய்தது. இவை அனைத்திலும் இயேசு வெற்றி பெற காரணம் இயேசு தன்னலை முன்னிலைப்படுத்தாதது. சோதனையின் முன் இருந்த இரட்டை கொம்பை உடைத்து எறிந்தார். சோதனையை சாதனையாக மாறுகிறது. நாமும் நம்முடைய சோதனையை சாதனையாக மாற்றுவோம்.